ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, கிணறு போரு சர்வீஸ் இருக்கா, எவ்வளோ ஃப்ரண்டேஜ் இருக்குது, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோலேயே சொல்லிவிடுவாங்க. அதேபடியே ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள், இல்லை ஒரு நல்ல லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கம்மியான பட்ஜெட்டில் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல ரெட் சாயிலான மண்ணுங்க. மண்ணோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல செக்க செவேல்னு நல்ல ரெட் சாயிலான மண். இது பார்த்திங்கன்னா தெரியும், காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். நல்ல சூப்பரான மண்ணுங்க உங்களுக்கு. அதுவும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 1000 அடிங்க உங்களுக்கு. அதுவும் வித் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பரப்பளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஏக்கர் இருக்குங்க. 5 ஏக்கர் புஞ்ச லேண்டுங்க. ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க உங்களுக்கு. 3 பேர் சேர்ந்து தான் இந்த லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. மண் வந்து நல்லா சூப்பரான மண். அதுவும் 1000 அடி ஃப்ரண்டேஜோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 1000 அடி இருக்குது. ஸோ மண்ணும் நல்ல மண் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு, மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், அது மாதிரியும் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில், அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் வருங்க. நம்ம தாம்பரத்துக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டர் வருங்க, 94 கிலோமீட்டர் வரும். மேல்மருவத்தூருக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் வருங்க. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 மீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர்லேயே பஸ் போர் ரூட் இருக்குங்க. ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. ஷெட்டும் இருக்குது, நல்ல பெரிய ஷெட்டு உங்களுக்கு. அந்த ஷெட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் 2 பேர் கூட ஸ்டே பண்ணலாங்க. நல்ல பெரிய ஷெட்டு மாதிரி தான் கட்டியிருக்காங்க. கிணறு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறுங்க உங்களுக்கு. தண்ணி மேலேயே இருக்குது பாருங்கள். நல்ல நீர்வளமான கிணறு. 5 HP மோட்ரு சர்வீஸோடு இருக்குங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயர் பாக்ஸாக இருக்குங்க. ஸோ கிணறு தண்ணி இந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 8 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 8 to 10 ஏக்கர் கண்டிப்பாக தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா தண்ணி மேலேயே இருக்குது. கிணறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே கரை கட்டியிருக்காங்க. 4 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரை கட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க கிணறு உங்களுக்கு. ஸோ லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நம்ம டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 3-3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த சிட்டியில் வந்து பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஃபயர் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குங்க. நல்ல பெரிய டவுன் சிட்டி பஜாருங்க உங்களுக்கு. நம்ம லேண்டில் வரப்புலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குங்க. 150 to 170
தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது. எல்லாமே நல்ல சைஸான மரங்க. உங்களுக்கு தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல பெரிய சைஸ் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு ஷெட்டு காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மோட்ரு பம்பு செட்டு பக்கத்துலேயே மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது. ஸோ எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5-6 மரம் இருக்குதுங்க. எல்லாமே 5-5 மரம் இருக்குது. தேக்கு மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா வரப்பில் வந்து ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் ஒரு 170 மரத்துக்கிட்ட வருங்க உங்களுக்கு. மண்ணும் நல்ல சூப்பரான மண். 1000 அடி ஃப்ரண்டேஜ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம லேண்டு வந்து 2 சைடு இருக்குங்க. இந்த சைடு 3 ஏக்கரும், லெஃப்ட் சைடு 3 ஏக்கரும், ரைட் சைடு 2 ஏக்கரும் இருக்குங்க. ஸோ ரோடு சென்டரில் போட்டதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டு செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து ரெண்டு சைடும் ரோட் டச் இருக்குது. இந்த சைடு 500 அடி ஃப்ரண்டேஜும், லெஃப்ட் சைடு 500 அடி ஃப்ரண்டேஜும், ரைட் சைடு வந்து 500 அடி ஃப்ரண்டேஜும் இருக்குங்க. ஸோ ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 2.5 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தாங்க வரும். 23 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH GST பைபாஸ் இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணிங்கன்னா 2-3 பேராக கூட ஷேர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒரு நல்ல பெரிய ஃப்ரண்டேஜோடு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 3 பேர் கூட ஷேர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கிணறு, ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குது, மோட்ரு பம்பு செட் இருக்குது, நல்ல தார் ரோட் டச்சு, பஸ் போர் ரூட் வந்து பக்கத்தில் இருக்குது, வில்லேஜ்லாம் நியர்பைலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டுங்க. ஒரு 2 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரம் போட்டு கட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுவே வந்து உங்களுக்கு துளுத்து நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருக்குங்க. ஸோ 2 ஏக்கரில் வந்து தேக்கு மரம் போட்டிருக்காங்க உங்களுக்கு. மீதி இருக்க ரிமைனிங் 3 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டு வந்து 30,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு 29 லட்சம் வரைக்கும் முடிக்கலாங்க. இன்னும் கூட பேசினா ஒரு 28.5 வரைக்கும் ஃபைனல் வருவாங்க. ஸோ டைரக்ட் ஓனர் தாங்க, எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. கண்டிப்பாக நான் ஓனருக்கே கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக ஓனர் டு ஓனர் நீங்களே பேசிக்கலாங்க. சூப்பரான லேண்டு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பெரிய ஃப்ரண்டேஜோட, அதுவும் ஃப்ரீ EB சர்வீஸோட, ரெட் சாயில் மண்ணோடு கிடச்சிருக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து ட்ராவலில் லேண்டு வேணும், நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட, அதுவும் கிணறு சர்வீஸு, புஞ்சல் லேண்டாக பார்த்துட்ருக்கீங்க, ஃபார்ம் ஹவுஸுக்கு இல்லை மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணையும் வச்சுக்கலாம், கோழி பண்ணை அது மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம், விவசாயமும் பண்ணிக்கலாம், பண்ணை நிலமாகவும் பயன்படுத்திக்கலாம். எல்லா விதத்துக்கும் நல்ல சூப்பரான லேண்டுங்க. ஸோ இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள், எடுக்கலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணிடுறேன், ரீப்ளே பண்ணிடுறேங்க. நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.